அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். இப்படியாக அவர் படைக்கப்பட்ட அனைத்தும் மனிதன் தொடக்கம் மிருகங்கள் எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தவனை துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் அறியாமையினால கைகளினால செய்கின்ற அந்த ஐடல்ஸ் ஆக இருக்கிறவைகளை துதிக்கிறார்கள். அவள் வீணற்றவைகளாக மாயையானவைகளாக இருப்பதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 21வது வசனத்திலையும் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரள் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிரிசித்தான் தேவன். அது நல்லது என்று கண்டார். இப்படியாக ஆதாம் ஏவாளை சிரிசித்ததை நாங்கள் ஆதியாகமம் 5 அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிரிசித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக இருக்கிறோம். நாங்கள் தேவ சாயலானவர்கள். பாருங்கள், பாவத்தின் பின்பாக தேவன் ஆதாம் ஏவாளை முதல் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்கள் எங்களை போல உடை அணிவதில்லை. ஒரு குளோரி லைட்டால மூடப்பட்டு தேவனோடு உறவாடக்கூடியவர்களாக தேவன் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு உறவாடி விட்டு போகிறவராக இருக்கிறார். பாவத்தின் பின்பாக அவர்கள் செய்த தேவனுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக அவருடைய அந்த குளோரி லைட் எடுக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் இந்த உடைகளை உடுத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அதற்காக தான் இயேசு மீண்டுமாக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து எங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ், நாங்கள் பரலோக பிரஜைகளாக தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மீண்டும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த நித்திய வாழ்வை அடைய, மரணமில்லாத வாழ்வை அடைய, சாத்தான் கொண்டு வந்த மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களை உயிர்ப்பித்து அவரோடு கூட வாழுகிற நித்திய வாழ்வை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆதியாகமம் 5 அதிகாரம் 2வது வசனத்திலேயும் அவர்களை ஆடும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருடைய சாயல். எங்களை பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு இயேசுவை பார்ப்பது போல இவர்கள் இந்த மனிதர்களை எப்படியாவது பாவம் செய்ய விட்டு தேவனுக்கு விரோதமாக இந்த மனிதனை மாற்றிவிட வேண்டும். இதற்காகத்தான் பிசாசு 24 மணி நேரமும் எந்த ரட்சிக்கப்பட்ட மனிதர்களையும் தேடி வருகிறான். அவர்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் எங்களை பாவத்தில விழ பண்ணி எங்களை நரகத்துக்கு இழுத்து செல்ல முயன்று கொண்டிருக்கிறான். இதற்காகத்தான் இயேசு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பிசாசை எதிர்க்கிற வல்லமை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சாதாரண மனிதனால முடியாது. எங்களுடைய சரீரத்தை ரோமர் 12 அதிகாரம் 1வது 2வது வசனத்தின்படி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரு பரிசுத்தமாக என்னுடைய சரீரத்தை காத்து கொள்ளும் என்று அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 2 அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்கள், இன்றைய நாட்களில ஒரு நாள் நாங்களும் ஓய்ந்திருந்து அந்த தேவனுக்கு அந்த நாளை ஓய்வு நாளாக தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை சிருஷ்டித்த தேவன் எங்களுக்கு கட்டளை தந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைய நாளில ஒரு ஓய்வு நாளில கூட மனிதர்கள் இன்றைக்கு பணத்தை தான் தேடி ஓடுகிறார்கள். பாருங்கள், இந்த கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், இப்படியாக
போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு இம்மைக்கு பின் ஒரு மறுமையில நாங்கள் இந்த தொன்றான மெய்த்தேவனுடைய வாழுகிற வாழ்வை அவர்கள் இழந்து போய் விடுவார்கள். அதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், அவர்கள் அந்த நரகம் என்பது ஒரு கேன்சர் வியாதி, நோய்கள் வியாதியை விட ஒரு மோசமானதுதான் இந்த நரகத்துல வாழுகிற வாழ்வு. பாருங்கள், கேன்சர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது சுகமடைய தேவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் போது பாவங்களுக்கு அது சுகமடைகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நீங்கள் இயேசுவை இந்த உலகத்துல எனக்கு வேண்டாம் இயேசு என்று அவரை நீங்கள் தள்ளி விட்டீர்களாக இருந்தால் அவர் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இயேசுடைய தேவனுடைய சாயலாகத்தான் நீங்களும் படைக்கப்பட்டவர்கள். உங்களில் அன்பு கூறுகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஒரு பொழுதும் தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளாத தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவே எனக்கு இறங்கும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தின்படி நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவர் உங்களை மன்னித்து 70 தடவைக்கு மேலாக மன்னித்து உணர்வு பூர்வமாக நீங்கள் ஜபிக்கும் பொழுது அவர் உங்களை மன்னித்து உங்களை அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். உணர்வுள்ள வேதாகம வசனத்தை வாசித்து யோவான் 1 அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவனோடு பேசும் பொழுது, வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, வார்த்தையின்படி ஜெபிக்கும் பொழுது அவரால நோ என்று சொல்ல முடியாது. பாருங்கள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் ஒரு காட்டின் ராஜாவினுடைய குட்டிகள் பாருங்கள் பட்டினி கிடைக்கும். ஆனால் தேவனை அந்த ஒன்றான மெய்த்தனை தேடுகிறவர்களுக்கு ஒன்றுமே குறைவுபடாது. மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, பரலோ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் வேலையை தொழிலை அதுகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும், அதன் பின்பு உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். பாருங்கள், இப்படி வசனத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லா பிரஸ்தாபங்களை பார்த்திலும் சங்கீதம் 138:2 சொல்லுகிறது, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவன் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனதாரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு வறுமை இருக்கிறதா, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா, துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு நீங்காதிருப்பதாக இரவும் பகலும் தியானமாயிரு. இப்படியாக யோசுவா செய்ததன் நிமித்தம் பாருங்கள், சூரியனை கூட அவனால நிப்பாட்ட முடிந்தது. தேவன் அந்த அளவுக்கு அவனுக்கு உதவி செய்தார். இப்படியாக அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவம் செய்த பொழுது தேவனிடத்துல விழுந்து விடுகிறான். பாருங்கள், தாவீது ரட்சிக்கப்பட்டவர், ஆனாலும் ஒரு தடவை பாவம் செய்த பொழுது பாருங்கள், தேவனிடத்துல தான் நீங்க விழுந்து விட வேண்டும். வேறு மதங்களிடத்திலேயோ மனிதர்களிடத்திலேயோ ஒரு பொழுது நீங்கள் விழுந்து விடக்கூடாது. அது உங்களுக்கு சாபமாக முடியும். மனிதன் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று சொல்லுகிறது மதங்களில. இப்படியாக துரைத்தன் ஆவிகள் அவர்களிடத்துல செயற்படும், அதிகாரத்தின் ஆவிகள் செயற்படும். நீங்கள் மெய்யான தேவனை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவம் செய்த பொழுது, தேவனே
சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்ன உள்ளத்திலே புதுப்பியும். பாருங்க, நிலைவரமான ஆவி, சுத்த இருதயம் உள்ளவர்கள். நீங்கள் எந்த மத இனத்தில் இருந்தாலும் கூட இருதயம் சுத்தமாக இருந்தால் தீமைகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு இருந்தால், பக்தி உள்ளவர்களாக நீங்கள் சுத்த இருதயத்தோடு இருந்தால், பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் இலகுவாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியும், இயேசுவிடத்துல வந்து விட முடியும். பாருங்கள், சுத்த இருதயமாக இருப்பவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்கள், அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 51:11 வசனத்திலேயும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதையும். எடுத்தால் பாருங்கள், சவுல் என்பவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், ராஜாவாக இருந்தவன் தான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததன் நிமித்தம் தேவன் சவுலுள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை எடுத்து போட்டார். பாருங்கள், அவன் பின்வாங்கி போனான். பொல்லாத ஆவி வந்து அவனை பிடித்தது. அவன் மனம் திரும்பாத நிலைமையில இப்படியாக தாவீதை கொல்லும்படியாக அவன் தொடர்ந்து சென்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாக மாறிவிட்டது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் கொல்லக்கூடாது, கொல்லுகிற சந்தர்ப்பம் வந்த போது கூட அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால ஒரு முறை தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை நான் ஒரு பொழுதும் கொன்று விடக்கூடாது என்ற தேவனுக்கு பிரியமான இதயத்தோடு அவன் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படியாகத்தான் நாங்கள் தேவனுக்கு பிரியமான அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் இழந்து போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த நேரத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ஆவியை இழந்து விடுகிறானோ, இந்த பொல்லாத ஆவி வந்து அவனை பிடித்து கொள்ளும். பாருங்கள், என்ன நேர்ந்தாலும் நீங்கள் மீண்டுமாக அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் வந்துவிட வேண்டும். பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அசுத்த ஆவி ஒரு மனிதனை பிடித்து, பாருங்கள், அவன் பிடித்து வந்து விட்டால் அவன் மனம் திரும்பி வருகிறான். பாருங்கள், ஏதோ ஒரு அசுத்த ஆவி பிடித்து அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அவன் மீண்டுமாக பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு மீண்டுமாக தன்னுடைய மத வழிபாடுகளுக்கு, சாபமான காரியங்களுக்கு திரும்பமாக போவானாயிருந்தால் அவனுடைய முன்னிலைமையிலும் பார்க்க பின் நிலைமை கேடு உள்ளதாக இருக்கும். பாருங்கள், ஒரு கேட்டை நீங்கள் வரவழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியா ஒரு பொழுதும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், நித்திய வாழ்வை தருகிற தேவன், இவற்றையெல்லாம் ருசித்து விட்டு அவர் தருகிற சந்தோஷம், இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் அனலாக மாற்றும் பொழுது எங்களுக்கு அது joy of the Lord தருகிறார், பரலோக சந்தோஷம். அது இந்த உலகத்துல கிடைக்க முடியாத சந்தோஷம்தான் பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தேவன் தருகிற சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார் என்று நாங்கள் சங்கீதம் 104:30 வசனத்துல பார்க்கும் பொழுது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகின்றீர். பாருங்கள், ஒரு நாள் இந்த பூமியை, சூரியன், புதிய வானம், புதிய பூமியை உருவாக்கினவர் தான் புதிய வானம், புதிய பூமியையும் உருவாக்குற தேவனாக இருக்கிறார், மெய்த்தேவன். நீங்க மதங்களால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, புதிய இந்த உலகத்தை மாற்ற முடியாது. அவர்கள் கொள்கை அளவில் மனிதனால உருவாக்கப்பட்ட கொள்கைகளாக, அவர்கள் அழிந்து போகிற கொள்கைகளாக இருப்பதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாங்கள் எரேமியா 10:11 வசனத்தில் இந்த மதங்களுக்கு பின்னாலே இருக்கிற தேவர்கள் ஒரு நாள் தண்டிக்கப்பட போகிறார்கள். அப்பொழுது அதன் கீழ் உள்ள மத மக்கள் கூட நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்ற உணர்வோடு இயேசுவிடத்துல வந்து விட்டால் இந்த பரலோக வாழ்வை எல்லோருமே அனுபவிக்க முடியும். நாங்கள் சங்கீதம் 104:31 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை என்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரிகைகளிலே மகிழுவார். அவருடைய கிரிகைகள், ஒவ்வொரு கிரிகைகளுக்கு அவர் உருவாக்கின சிருஷ்டித்தவைகள் தேவனை புகழும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது
அவர் அவர் பெர்ஃபெக்டாகத்தான் படைத்தார், எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தார். பாருங்கள், மனிதன் தான் உபாய தந்திரங்களை பிசாசோடு இணைந்து பலவிதமான உபாய தந்திரங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கு யுத்தங்களும் தீமையான காரியங்களுக்கும் இந்த பிசாசு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் நாங்கள் 6வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வில வாலிப பருவம் ஒரு பலமுள்ள ஒரு மாமிச பலமுள்ள ஒரு காலமாக இருக்கிறது. ஒரு நம்பிக்கையின் காலமாக இருக்கிற, வேலை செய்து உழைக்கிற காலம், பணம் சேர்க்கிற காலம், இப்படியாக ஒரு மாமிச பலத்தோடு வாழுகிற காலமாக இருக்கிறது. அந்த காலத்துல இயேசுவை தேடினால் பொல்லாங்கானை எதிர்க்கிற காலமாக இயேசு உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எங்களுடைய தேவன் சொல்லுகிறார், வாலிப பிராயத்துல நீ அவரை உன்னை சிரிசித்தவர் அந்த உமைத்தவரை தேடு என்று சொல்லி நாங்கள் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை சிருஷ்டித்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும் அந்த வாலிப பிராயத்துல நீ உன்னை சிருஷ்டித்த அந்த கர்த்தரை நினை, அந்த ஒன்றான மெய்தேவனை நினை. பாருங்கள், ஒரு நாள் மரண நாளாக இருக்கிறது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக வாலிப பிராயத்துல ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாருங்களா, அப்படியான சில வாலிபர்களோட ஊழியர் செய்யும் பொழுது அவர்கள் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஸ்ட்ராங்கான அபிஷேகம் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொல்லாங்கன் அந்த இடத்துல இருக்க முடியாது. வாலிபர்களின் அபிஷேகம் இருக்கிற இடங்களில பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. பாருங்கள், இப்படி மரணம் சம்பவிக்கும் பொழுது இப்படித்தான் தேவன் நடக்கும் என்று சொல்லுகிறார். தேவன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு கயிறு, வெள்ளி கயிறுனால கட்டி இப்படியாக உயிரோடு வைத்திருக்கிறார். மரிக்கும் பொழுது இந்த கயிறு உடைக்கப்பட்டு இப்படியாக மனிதன் மரிக்கிறான். இந்த சரீரம் மரித்து மண்ணுக்கு போறது. அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபுறம் அடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில நினை. பாருங்கள், இந்த தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். இந்த மண்ணுக்குத்தான் இந்த சரீரம் போகிறது. பாருங்கள், ஆவி தேவனிடத்துல போகிறது. பாவம் செய்த ஆத்மா சாகும், இது நரகத்துக்கு போகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழுகிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பரலோக பாக்கியத்தை, அந்த நித்திய வாழ்வை அந்த ஆத்மாவில அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர் புதிய ஒரு சரீரத்தை தந்து நித்தியமாக நாங்கள் தேவனோடு வாழுகிற வாழ்வை தருகிறவராக இருக்கிறார். இந்த ஆத்மா பிசாசிடத்துல போய்விடக்கூடாது. பிசாசிடத்துல பாவம் செய்து பிசாசிடத்துல போகும் பொழுது நரகத்திலே அந்த ஆத்மா அழிந்து போகிறது. இந்த ஆத்மா அழிவது, எல்லா ஆத்மாக்களும் தேவனுடையதாக இருக்கிறது. அதனால தேவன் தன்னிடத்துல மீண்டுமாக அந்த ஆத்மாக்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கப்பட வேண்டும். பாருங்கள், ஆத்மாவை திருடி விடக்கூடாது. பிசாசு படைத்த தேவனிடத்துல இந்த ஆத்மாக்கள் மீண்டும் போக வேண்டும். இந்த ஆவி தேவனிடத்துல போகிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும், வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்வது. பாருங்கள், நாங்கள் சுவாசிக்கிறது தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ஜீவ சுவாசத்தை எங்களுடைய சுவாசத்துல ஊற்றி எங்களுக்கு உயிரை தந்திருக்கிறார்.
இப்ப மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்கி, இப்படியாக தோலை உருவாக்கி, இரத்தத்தை உருவாக்கி, இப்படியாக சுவாசத்தை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு ஊதுனாக மனிதன் படைக்கப்பட்டான். பாருங்கள், எந்த ஒரு மதத்திலேயும் எப்படி மனிதன் படைக்கப்பட்டான் என்று தெரியாது. அவருடைய தவறான கொள்கைகள், அபிமாவில் இருந்து உருவானது, குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தது, இப்படியாக இந்த உலகத்தை உலக அறிஞர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எழுதினதை அவர்கள் பாடசாலைகளில கூர்ப்பு கொள்கை, இப்படியான தவறான கொள்கைகளை, ஒரு ப்ரூஃப் இல்லாத கொள்கைகளை அவர்கள் சயின்ஸாக படிப்பித்து தீமையை பரப்புகிறார்கள். பாருங்கள், தேவன் தான் உருவாக்கினது இந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாவற்றையும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் சிருஷ்டித்தவர். கோழியா முட்டியா தேவன் சிருஷ்டித்தது கோழியை, பறவைகளை தான் தேவன் சிருஷ்டித்தார். அதன் பின்புதான் முட்டை வந்தது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் தவறான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஏசாயா 42 அதிகாரம் 7வது வசனத்திலேயும், நான் நீதியின் படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பாருங்கள், அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர், உருவாக்கினவர், இது என் நாமம், அவருடைய பெயர் கர்த்தர். என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்கள், இதுதான் பிசாசு செய்கிற மிகப்பெரிய தவறு. எங்களுடைய தேவனுக்கு தேவை மகிமை. நாங்கள் அந்த மகிமையை, துதியை அந்த மெய்த்தேவனுக்கு தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளும் நீங்கள் தான் மதத்தை தெரிந்து கொண்டீர்கள். ஆனால் உங்களை படைத்தவர் ஒன்றான மெய்த்தேவன். எப்படி படைத்தேன், எப்படி சுவாசத்தை கொடுத்தேன் என்றெல்லாம் வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மத புத்தகங்களிலேயும் சிருஷ்டிப்பின் காரியங்கள் எதுவுமே குறிப்பிடவில்லை. ஒரு தெளிவற்ற கொள்கைகள் தான் எல்லா மதங்களிலேயும் இருக்கிறது. பாருங்கள், அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்க, நீங்கள் விக்கிரகங்களை துதிக்கும் பொழுது தேவன் எரிச்சல் வருகிறது. ஒரு நாள் அந்த விக்கிரகங்களை தண்டிக்கிறது அவனாக அந்த தேவர்களை தண்டிப்பார். அந்த மக்கள் மனம் திரும்பாத பட்சத்தில அவர்களும், பாருங்கள், பிசாசு உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்வான். அந்த நரகத்தில வேதனைப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள் அந்த பிசாசுகளோடு சேர்ந்து. இந்த உலகத்திலேயும் பிசாசு உங்களுக்கு பணத்தை தரலாம், பொருளை தரலாம். இப்படியாக இந்த பாவத்தினூடாக உங்களை துன்பப்படுத்தி இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது துன்பத்தோடு வாழ்ந்து அவனோடு, அந்த பிசாசோடு நித்திய நரகத்தில் வாழுகிற வாழ்வுதான் பிசாசு தருகிற வாழ்வாக இருக்கிறதற்காகத்தான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏசாயா 45 அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லும் பொழுது, வானங்களை சிருஷ்டித்து, பர்க்கங்களுடைய தேவன் சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் ஏசாயா 66 அதிகாரம் 21வது வசனத்திலேயும், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு நடுங்க வேண்டும், தேவன் சொல்லிவிட்டார். பாருங்கள், யோசேப்பு இப்படித்தான் நடுங்கிறான். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு முன்பாக என்னை சிருஷ்டித்த தேவன் அவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். பாருங்கள், அவனை தேவன் உயர்த்தினார். இப்படித்தான் நாங்கள் வசனத்துக்கு, தேவனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கு நாங்கள் நடுங்க வேண்டியவர்களாக தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இந்த பிசாசை படைத்தவர் ஏஞ்சல்ஸாகத்தான் அந்த எங்களுடைய மொய்த்தேவன், அந்த ஏஞ்சல்ஸாகத்தான் அவர் படைத்தவர். பாருங்கள், லூசிபர் இவர் ஏஞ்சல்ஸாக படைத்தவர். அவன் பாவம் செய்ததன் நிமித்தம் அவன் விழுந்து போன தூதனாக
மூன்றில் ஒரு பங்கு தூதர்களின் தலைவனாக லூசிபர் இருந்தான். பாருங்கள், கபிரியேல், மிக்காவேல், அடுத்த 2 தூதர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். இந்த 3வது தூதன் லூசிபர் தான் விழுந்து போனவனாக. பாருங்கள், அவர் எப்படி அவனை சிரிசித்தார் என்று சொல்லி நாங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாருங்கள், ஏதேன் தோட்டத்துல அந்த அந்த லூசிபர் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், ஜஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. இப்படி ஒரு அழகுள்ளவனாக ரத்தின பலவிதமான ரத்தினங்களால மூடப்பட்டு ஒரு அழகுள்ளவனாகத்தான் தேவன் அந்த லூசிபரை சிரிசித்தார். சிரிசிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பாருங்கள், அவனோடு துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவன். நாங்கள் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நாங்கள் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்கள், பெர்ஃபெக்டாக தேவனோடு அந்த லூசிபரஸ் வாழ்ந்தவன். ஒரு நாள் அவனுடைய அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது. தேவனுக்கு கீழே இருந்தவன். பாருங்கள், அவன் தேவனை போல மாற வேண்டும் என்ற ஒரு பெருமை அவனுடைய அழகிலே, அவனுடைய துதிக்கிற தன்மையில தான் தேவனாக மாறக்கூடாது. பாருங்கள், சிருஷ்டி அப்படி சிந்திக்கிறார்கள். தேவனால படைக்கப்பட்ட சிருஷ்டி தான் இந்த லூசிபர. சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சிருஷ்டி. நாங்கள் மனிதர்கள் எல்லாரும், நீங்கள் இந்த மத இனத்திலே இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சிருஷ்டிகளாக இருக்கிறோம். சிருஷ்டி கர்த்தர், எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், அவர் படைத்த இந்த காற்றை படைத்தவர் அவர் தான். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். இன்னைக்கு நாங்கள் சுவாசிப்பது தேவன் சிருஷ்டித்த காற்று. மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடிய காலத்தை அந்தகாரமாக்குறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்கள், அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு நாள் பாருங்கள், அவர் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறார். இது இனி நடக்க போகிறது. இதுவரையும் சிருஷ்டித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது இனி நடக்க போகிறது. சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். இப்படியாக இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இப்படியான தேவன் தான். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும், சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் இன்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருப்பீர்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். பாருங்க, எருசலேமில் வாழுகிற வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. பாருங்க, அடுத்த வசனத்திலேயும், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனங்களோடு மகிழ்ச்சியாயிருக்கிற காலத்தான் நாங்கள் எருசலேமில் எங்களுடைய இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இதற்காகத்தான் இயேசு அப்படியான ஒரு வாழ்வுக்காகத்தான் நீ சொல்லுகிறார். பாருங்கள், மார்க்கு 16:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இன்றைக்கு இந்த 5 கண்டங்களில வாழுகிற சர்வ சிருஷ்டிக்கும் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியவர்களாக அவர் எங்களுக்கு அந்த அன்பு கட்டளையை எங்களுக்கு தந்துவிட்டு போகிறார்.
அவருடைய அன்பு எங்களை எப்பொழுதும் பிரிக்காது. துன்பம் வரும், துயரம் வரும், நாசமோசம் வரும், பட்டயம் வரும், ஆனால் எதுவும் அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:17 இப்பொழுது எங்களை புது சிருஷ்டியாக, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் புதிய சிருஷ்டியாக எங்களை மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:10 பார்க்கும் பொழுது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், புதிய மனுஷனாக இயேசுவை போல வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் படிந்து தொழுதிடுவோம். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதது. பூமி அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பான். ஆம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய ராஜ்யத்தில சேர்த்து கொள்ளும் என்று கேளுங்கள். உம்முடைய நியூ எருசலேமில் இந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ராஜ்யத்தில் உம்முடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த நேரத்தில் அவரிடத்துல உள்ளான மனிதர்ல கேளுங்கள். அவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அன்பான தெய்வமே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல உடைய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னீரே. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உடைய பரிசுத்த ஆவி அந்த உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. நீர் தூரத்துக்கு சமீபத்திற்கும் உம்முடைய வார்த்தை செல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அபிஷேகம் இறங்குகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவரே, கணக்கால் அளவு போதாது. ஆவியானவரே, கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில் எங்களை நிரப்பி உம்முடைய சுவிசேஷத்தை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்க, உம்முடைய அபிஷேகத்தோடு பிரசங்கிக்க, தேவனுடைய வார்த்தை பேச்சில் அல்ல, உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அபிஷேகத்தின் பலத்தோடு, நசனாயி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகித்தது போல எங்களையும் அபிஷேகித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேகத்தை பெறாத ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அபிஷேகத்தை பெற்று உடைய சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்க கிருபை செய்வீராக. துதிகர மகிமை உண்டான மெத்தவனாய் உமக்கே செலுத்தி சிருஷ்டி கர்த்தருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.